உத்தரப்பிரதேசத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போன்று கடைகளில் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட 7 பேர் கும்பல் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட முக்கிய குற்றவாளி சிக்குவாரா? பட்ட பகலில் கடைக்கடையாக சென்ற கும்பல் அதிகாரிகள் என்ற பெயரில் மிரட்டி பணம் பறித்த காட்சிகள்தான் இது. 5000 10,000 ரூபாய் கேட்டு பேரம் பேசியதால் சந்தேகமடைந்த கடை ஊழியர்கள் ஒரிஜினல் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் நடந்த தேடுதல் வேட்டையில் சிக்கிய போலி அதிகாரிகளுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? உத்தரப்பிரதேசத்தில் நாளுக்கு நாள் புதுசா மோசடிகள் அரங்கேற்றப்பட்டு வருவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்த சூழலில் காசிப்பூர் நகரில் காலை வேளையில் மோசடி கும்பல் தங்களது தில்லாலங்கடி வேலையை ஆரம்பித்துள்ளது. லக்னோவிலிருந்து வந்துள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு அவர்கள் கடைகளில் சோதனை என்ற பெயரில் பணம் பறிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். வரி ஏய்ப்பு செய்துள்ளதால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஏக வசனம் பேசி மிரட்டியுள்ளனர். அதனை கேட்டு அஞ்சிய கடை ஊழியர்களிடம் ஆயிரக்கணக்கில் ஆட்டையை போட்டுள்ளனர். முதலில் ஒரு கடைக்கு சென்ற கும்பல் அங்கிருந்தவர்களை மிரட்டி 10,000 அடுத்த கடையில் 3000 ரூபாயும் பறித்துள்ளனர். தொடர்ந்து மற்றொரு கடைக்கு சென்றவர்கள் 30,000 ரூபாய் கேட்டு பேரம் பேசியுள்ளனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் வரி ஏய்ப்புக்கு நடவடிக்கை எடுக்காமல் ஏன் லஞ்சம் கேட்கிறார்கள் என்று கடை ஊழியர்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக போலீசாருக்கு ரகசிய தகவல் பறந்துள்ளது. உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் மோசடி கும்பலை பிடிக்க வலை விரித்துள்ளனர். அதில் ஒரு பெண் உட்பட 7 பேர் சிக்கியுள்ளனர். அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு கடை ஓனர்களை மிரட்டி வசூல் வேட்டையாடியது அம்பலமானது. பின்னர் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் மோசடி கும்பலின் தலைவன் தலைமறைவானதால் அவரை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். காசிப்பூரில் பட்டப்பகலில் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்ற பெயரில் மோசடி கும்பல் கடை ஊழியர்களை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.